ஸோ ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபார்மிங் பண்றவங்க பார்க்க போறோம். அண்ட் அந்த ஃபார்மிங்லயே வெட்டி வேற ஃபார்மிங் பண்றவங்கள பார்க்க போறோம். எஸ் அக்கா, உங்க பேர் என்ன அண்ட் என்ன பண்றீங்க நீங்க? ஹலோ மேம், வணக்கம். என் பேர் புனிதவதி. நான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன். அக்கா, உங்களுக்கு வெட்டி வேறு கல்டிவேட் பண்றதுக்கு எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? அதாவது நாங்க இப்ப கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா விவசாயம் எதுவும் பண்ணாம இருந்தோம். எல்லாமே சவுக்கு போட்டு மகாக்கனி, செம்மரம் இப்படி போட்டுட்டு எதுவும் ஃபீல்டுல எதுவும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பணப்பயிர் மட்டும் பண்ணிடலான்ட்டு அதை மட்டும் போட்டு விட்டுட்டோம். அப்புறம் எங்க சார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது வெட்டி வேர் பத்தி எங்க சரௌண்டிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இப்போதான் அங்கங்க ஒரு 1000 பேக் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. சரி, அதை போய் பார்க்கலான்ட்டு தஞ்சாவூர் சைட்ல போயிட்டு ஒரு ஃபீல்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் இந்த இன்ஃபினிட்டி ஆர்கானிக் இந்த கம்பெனி மூலியம் அவங்களுக்கு கான்டாக்ட் கிடைச்சிது. அதுக்கு பிறகு நாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 கம்மியா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு, ஏன்னா நாங்க இது வரைக்கும் இது பண்ணதில்லை. எங்க டிஸ்ட்ரிக்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட். அதனால அது இல்லாம அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. 1000 பேக் போகணும்னாலே 1 லேக்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும்போது எப்படி ரிசல்ட்னு தெரியாம எடுத்ததும் நிறையன்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சோம். ஸ்டார்டிங்ல என்கிட்ட எங்க சார் சொல்லும்போது ஒரு 2000 மட்டும் போடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலா சார் பார்க்கும்போது அந்த இன்ஃபினிட்டி கம்பெனில இருந்து சார் பேசிட்டு இது நல்லா போகுதுங்க, இந்த ஈல்டு நல்லா இருக்கு, கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7000 கிட்ட பண்ண வச்சது அங்க கம்பெனி மூலியம் தான். பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. எங்க சாரும் சரி ஓகே ஆர்வமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இறங்கிட்டாங்க. ஒரு கன்ஃபார்மா சரி ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இறங்குனதுல இருந்து இப்போ ஒரு 5 மாசம் ஆகுது. இது வரைக்கும் நாங்க போட்டு ஒரு 5 மாசம் ஆகுது இந்த பயிர். ரொம்பவே நல்லா இருக்கு. அது இல்லாம அவங்களும் சரி அந்த கம்பெனில இருந்து ஒவ்வொரு டைமும் ஒரு 10 டேஸோ 15 டேஸோ அப்பப்ப என்னென்ன டைமிங்ல என்னென்ன பண்ணணும்ன்றத கரெக்டா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நாங்களும் சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எங்க சாரு. அது இல்லாம அவங்க ஒரு கம்பெனி ஒரு புதுசா ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்றப்ப அதை நம்ம ஏதோ பண்ணோம், 4 பேர் விட்டோம், மருந்து ஊத்துறோம், இதை வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்குற சக்சஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஆனா எங்க சார் நேச்சராகவே விவசாயன்றதை ரொம்ப இன்வால்வ்மெண்டோட பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த இது சொல்லி போட்டதுல இருந்து இந்த 5 மந்த்தும் டெய்லி அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இந்த 15 மினிட்ஸ் தண்ணி ஊத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி, 15 நாளுக்கு ஊத்துற அந்த மருந்து ஊத்துறதும் சரி, கரெக்டா வேற எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இதை கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப கம்பெனிஸ் சொல்றாங்க நம்ம செஞ்சோம், அந்த கம்பெனி அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்ல, சும்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சைட்ல அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டா ஃபாலோ பண்றோம் அதை பொறுத்துதான் ரிசல்ட். கம்பெனில அவங்க சொல்வாங்கன்னா அதுபடி அவங்க இன்னைக்கு போடுங்க ஒரு வாரத்துலன்றப்ப நம்ம 10 நாள் அடுத்து 2 வீக்ஸ் கழிச்சு போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் இருக்காது. ஏன்னா இது 11 மாசம் தான் இதோட பீரியட் அப்படின்றப்ப அதை கரெக்டா எங்க சார் ஒவ்வொரு நாளும் இது 5 மாசமும் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா எங்க சார் முழுக்க முழுக்க இந்த ஃபீல்ட பாத்துட்டு இருக்காங்க. அதனால இப்பவே நாங்க சாம்பிள் ஒண்ணு எடுத்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருக்கு, கண்டிப்பா நாங்க நினைச்சதை விட தாண்டி நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்ற கண்டிப்பா கண்டிப்பா மேம். இந்த வெட்டி வேர் கல்டிவேஷன் செட் ஆகாது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, அப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேனே. நான் ஆல்ரெடி விவசாயத்துல ஒரு 40 வருஷம் அனுபவம் உள்ளவன். விவசாயத்துல எந்த பயிருக்கு என்ன உரம் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபீல்டில் நம்ம எடுக்கிறத ஜெயிச்சிருவோங்கிறத நான் கன்ஃபார்மா ஆன பிறகு தானே இந்த ஃபீல்டை நான் எடுத்தேன், சூஸ் பண்ணேன். எனக்கு இப்ப நான் பிகினர், எனக்கு இந்த விவசாயம் பத்தி பெருசா நாலேஜ் இல்ல. சோ அப்படி இருக்கப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த வெட்டி வேர் ஃபார்மிங் அண்ட் இன்ஃபினிட்டி ஆர்கானிக்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். என்னன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபீல்டை செக் பண்றாங்க, அதுக்கான உரம் கரெக்டா கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய விஷயத்துலேருந்து தெளிவாக அவங்க பண்ணும்போது நல்ல ஃபீல்டும் நல்லா இருக்குது. அவங்க சொல்ற விஷயத்த நம்ம கேட்குறோம், செய்யறோம், ஃபீல்டு நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சப்போர்ட் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கு மேம். ஏன்னா இது நாங்க புதுசு தானே, புதுசா பண்ணாலும் இப்ப சொன்னோம் அப்படி ஒரு நாள் சொன்னா போனோம் அப்படின்னு விட்டுல ஒவ்வொரு ஒரு 1 வீக் ஒன்ஸ் அவங்க ஜஸ்ட் நேர்ல வர முடியல போன்லயாவது கான்டாக்ட் பண்றாங்க. கரெக்டா அது ஒரு 10 டேஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாக்குறாங்க, ஃபீல்ட பாக்குறாங்க. அடிக்கடி பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, எப்படி பண்ணணும், இன்னும் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் அப்பப்ப பார்த்து சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்டா அவங்களோட கைட்லைன்ஸ் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கு. உங்களுக்கும் இவங்கள மாதிரி வெட்டி வேர் ஃபார்மிங் பண்ணணும்னா உடனே இன்ஃபினிட்டி ஆர்கானிக்ஸை கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.